விராட் கோலியை ஒதுக்க ஆர்சிபி முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. IPL 18வது சீசனுக்கான மெகா ஏலம் வரும் டிசம்பர் மாத இறுதியில் நடைபெறும் என கருதப்படுகிறது. மெகா ஏலத்திற்கு முன் அனைத்து அணிகளும் தங்களுக்கு தேவையில்லாத வீரர்களை அடுத்த மாத துவக்கத்திலிருந்து வெளியேற்ற வாய்ப்பு உள்ளது. RCB அணியில் பல நட்சத்திர வீரர்கள் இருந்தும் அந்த அணியால் கோப்பை வெல்ல முடியவில்லை. இன்னமும் அந்த குறை தொடர்வதால் 18வது சீசனுக்கான ஏலத்தில் அதிரடியாக செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அதேபோல் ட்ரேடிங்கிலும் அந்த அணி மும்முரமாக செயல்பட உள்ளதாக கூறப்படுகிறது. லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியிலிருந்து KL ராகுல் விலக உள்ளதால் அவரை பெரிய தொகை கொடுத்து ட்ரேடிங் செய்ய உள்ளனராம். KL ராகுலை மட்டுமல்ல, ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் இருந்து ஜாஸ் பட்லரையும் வெளியேற்ற உள்ளதால் அவரையும் ட்ரேடிங் மூலம் வாங்க உள்ளதாக கருதப்படுகிறது. பாப் டு பிளஸிக்கு 40 வயதாகிறது. இதனால் அவரை தக்க வைக்க வாய்ப்பு மிகவும் குறைவு. மேலும் கடந்த சீசனோடு அவரது கேப்டன்சியை அணி நிர்வாகம் முடித்துக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. ட்ரேடிங்கில் KL ராகுலை வாங்கும் பட்சத்தில் அவர்தான் கேப்டனாக இருப்பாராம். ஜாஸ் பட்லரையும் வாங்கிவிட்டால் அணியில் முக்கிய முடிவுகளை எடுக்கும் இடத்தில் இந்த இருவர் மட்டுமே இருப்பார்களா? டு பிளஸி கேப்டனாக இருந்தாலும் அணியின் முக்கிய முடிவுகளை விராட் கோலி தான் எடுப்பாராம். களத்தில் பெயருக்கு மட்டுமே டு பிளஸி கேப்டனாக செயல்பட்டதாக தெரிகிறது. இந்த நிலையில் அடுத்த சீசனில் இருந்து கோலியின் அதிகார வரம்பை குறைக்கவும் RCB நிர்வாகம் முடிவெடுத்துள்ளதாம். இந்திய T20 அணியிலிருந்து ஓய்வு அறிவித்துள்ள விராட் கோலி இன்னமும் 3-4 IPL சீசன்களில் தான் விளையாடுவார். இதனால் தற்போதிருந்தே கோலி இல்லாமல் விளையாட பழக RCB நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ட்ரேடிங்கில் ஒருவேளை KL ராகுல், ஜாஸ் பட்லர் ஆகியோரை வாங்க முடியவில்லை என்றால் கிளைன் மேக்ஸ்வெல்லை கேப்டனாக நியமிக்கவும் அணி நிர்வாகம் முடிவெடுத்துள்ளதா?